விநாயகர் புராணம். விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்கப்பெற்று வானுலகப் பதவியை அடைவார்கள். நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடித் தாமரை நிழலை அடைவார்கள். விநாயகர் புராணம். முதலாவது உபாசன காண்டம். 8. வேதவியாசர் தோன்றிய கதையும் குழம்பிய கதையும். முன்னொரு காலத்தில் ஸ்வர்கலோகம், பூலோகம், பாதாள லோகம் என்று 3 உலகங்களிலும் ஜீவன்கள் செய்த கர்ம வினையினால் தெய்வ நம்பிக்கை சிதைந்து இறைவன் வழிபாடுகளும் குறைந்து கொண்டே வந்தன. அதனால் வானவர், தவஞானிகள், மானிடர் முதலானவர்களின் அறிவு வேத வழிகளிலிருந்தும் நீதி நெறிகளிலிருந்தும் வழுவி பல துர்ச்செயல்களையும் தவறான கொள்கைகளையும் கேடான விருப்பங்களையும் அனுசரிக்கலானார்கள். அறியாமையினால் மனித சக்தியையும் மீறிய தெய்வ சக்தி என்ற ஒன்று இருப்பதையும் அவர்கள் நம்ப மறுத்தார்கள். உலக வாழ்க்கைக்கு தேவையான உலகியல் நூல்களும் காட்டும் வழி ஒன்றே உண்மையான அறிவு என்றும், ஆகாரம், ஆடை, அலங்காரம், ஆண் பெண் கூடி மகிழும் சிற்றின்பம் முதலான கேளிக்கைகளைத் தவிர வேறு முக்தி என ஒன்று இருப்பதாக நினைப்பதுதான் அறியாமை என்றும் கருதினார்கள். அதனால் மனம் போன போக்கில் பலவிதமான பாதகங்களையும் பாபங்களையும் துணிந்து செய்யலானார்கள். அதை விஷ்ணுவும் பிரம்மாவும் கண்டு மனம் வருந்தினார்கள். பரமசிவனின் கண்ணோட்டமின்றி அந்த நிலை மாறாது என்று நிச்சயித்து அவர்கள் இருவரும் கைலாசத்திற்கு சென்று சிவபெருமானின் திருச்சன்னதியில் நின்று அவரை வணங்கினார்கள். சிவபெருமான் அவர்களுக்கு ஆசனமளித்து கௌரவித்து அவர்கள் அங்கு வந்து காரணம் என்ன என்று வினவினார். அதற்கு விஷ்ணுவும் பிரம்மாவும் பூலோகத்தில் அப்போதைய நிலைமையை விளக்கிச் சொல்லி, எம்பெருமானே, பூலோகவாசிகள் பிறவிக் கடலை நீந்தி கடக்கும் வழி தெரியாமல் வேதாகம வரைமுறைகளை மீறி பல பொய் வழிகளை பின்பற்றி தீவினைகளில் பரவி உழன்று பலவாறாகவும் அலைந்து மயங்குகிறார்கள். தாங்கள் மனமிறங்கி ஜீவன்களின் அந்த மதி மயக்கத்தை அகற்றி தங்கள் திருவடி தாமரைகளை அடையும் முக்தி நெறியை அவர்களுக்கு காட்டியருள வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள். இவ்விண்ணப்பத்தை சிவபெருமான் கேட்டு அவர் மகாவிஷ்ணுவை நோக்கி, கேசவா, உனது கலைகளில் ஒன்றை கொண்டு நீ பூலோகத்தில் அவதரித்து பலவாறாகவும் சிதைந்து கிடக்கும் வேதங்களை திரட்டி அவைகளை 4 வேதங்களாக வகுத்து தகுதி வாய்ந்த முனி சிரேஷ்டர்களுக்கு அவற்றை உபதேசம் செய்வாயாக. அம்முனிவர்களின் சிற்றறிவு வாய்ந்த ஆன்ம கோடிகளை புண்ணிய சீலர்களாக மாற்றி மோட்சமடைய வழி காட்டுவார்கள். மேலும் எம் பெருமைகளை எடுத்து கூறும் சிவாகமங்கள் 28ஐயும் மகாபுராணங்கள் 18ஐயும் நாம் நந்திக்கு உபதேசித்து இருக்கிறோம். நந்தி அவற்றை சனத்குமாரனுக்கு போதித்திருக்கிறான். அவற்றை நீ சனத்குமாரனிடமிருந்து உபதேசமாக பெற்று பூமியில் பரப்பி சகலரும் அறிவு விளங்கச் செய் என்றார். இவ்வாறிருக்கும் நிலையில் கங்கை ஆற்றங்கரையில் பராசரர் என்னும் ஒரு முனிவர் தங்கி வாழ்ந்து வந்தார். அவர் மகா ஞானி, பெரும் தவ யோகி. ஒரு நாள் விடியற் சாமத்தில் அவர் கங்கை நதிக்கரையை கடந்து அக்கரையை செல்ல விரும்பினார். அதற்காக அவர் ஒரு படகில் ஏறி நந்தியை கடந்தபோது அப்படகை செலுத்தி வந்த மச்சகந்தி என்னும் இளம்பெண்ணின் அழகைக் கண்டு அவள் மீது தீவிரமான மோகம் கொண்டு அந்த செம்படவப் பெண்ணின் உடம்பில் வீசிய மீன் நாற்றத்தை நறுமணமாக மாற்றி அவளை பரிமளகந்தியாக்கி அவளை தம் விருப்பத்திற்கு இணங்க வைத்து அவளோடு கூடி மகிழலானார். சிவபெருமானின் கட்டளையை நிறைவேற்றும் சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருந்த மகாவிஷ்ணு இப்போது பராசரரும் மச்சகந்தையும் கூடி கழித்திருக்கும் சமயத்தில் பரிமளகந்தியின் கர்ப்பத்தில் மாயாரூபமாக தம் அம்சத்தை பிரவேசிக்கச் செய்து தம் அம்சத்தையே கருவாக தரிக்கச் செய்தார். உரிய காலத்தில் தண்ட கமண்டலங்களுடன் குழந்தை பிறந்தது. அதை பார்த்த அந்த பெற்றோர்கள் இருவரும் அளவற்ற மகிழ்ச்சியில் பூரித்தனர். ஈஸ்வர சிருஷ்டியாகவே பிறந்த அந்த ஞானி தவத்தின் மகிமையே சிறந்தது, வனவாசமே உயர்ந்தது என்று உரைத்து பெற்றோர்களிடம் விடை பெற்று கொண்டு
பதரிகாசிரமம் என்ற வனத்திற்கு சென்று விட்டார். அதனால் அவர் வாதநாராயணர் என்ற பெயர் பெற்று பரமசிவனின் திருவருளினால் வேதாகமங்களை குருமுகமாக யாரிடத்திலும் கேட்டு அறியாமல் தாமாகவே அறிந்து உணரப் பெற்றார். பிறகு பலவாறாக பிரிந்து கிடந்த அவ்வேதங்களை ருக், யஜூர், சாம, அதர்வணம் என்ற 4 வகைப்படுத்தி அதனால் வேதவியாசர் என்னும் பெயரையும் அடைந்தார். பிறகு அவர் சனத்குமாரரிடம் சென்று 14 புராணங்களையும் கற்றுத் தேர்ந்து அவைகளை மக்கள் எளிதில் புரிந்து கொள்ள தக்க விதமாக ஸ்லோக ரூபமாக அமைக்கும் இலக்கணப் பணியில் இறங்கினார். ஆனால் அவர் அதை துவங்குவதற்கு முன்னால் விநாயக மூர்த்தியை நினைக்கவில்லை. யாவரும் வழிபடத்தக்க கடவுளும் ஒருவர் தம்மை கருதி எடுத்துச் செய்கின்ற காரியங்களை சிறிதும் விக்கனமின்றி செயலாற்றி வைக்கும் விக்னேஸ்வரரும் அழிவினுக்கு அழிவு செய்யும் தும்பிக்கையானருமான பிள்ளையாரை சிறிதும் தம் மனதில் நினையாமல் வேதவியாசர் அப்பணியை தொடங்கியதால் அதில் விக்கனங்கள் தோன்றின. விநாயகரின் தயவு இல்லாததால் எண்ணிய பொருட்கள் ஒன்றும் வியாசருக்கு தெளிவாக தோன்றவில்லை. ஒரு ஸ்லோகத்தையாவது ஒழுங்காக பாட முடியவில்லை. எதை எழுதுவது என்று தெரியாமலும் ஊமைக்கு சமமாக மாறி பலவாறாகவும் மயங்கி குழம்பினார். எனக்கு ஏன் இந்த தடுமாற்றம், ஏன் சித்த குழப்பம், பித்தமா சோதனையா என்று குழம்பினார். அதன் காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்ள விரும்பி அவர் சத்தியலோகத்திற்கு விரைந்து சென்றார். அங்கு பிரம்மதேவரை வணங்கி பலவாறாகவும் தோத்திரம் செய்தார். அவர் அமருவதற்காக பிரம்மதேவர் ஓர் ஆசனமளித்து, நீர் வந்த காரியம் என்ன என்று கேட்டார். விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம். ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நம.